சிவா திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு 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 நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பிலடைந்த பிரானடி போற்றி வாலி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் திருநாரையூர்னு ஒரு ஊர். அங்கே ஒரு விநாயகர் கோயில். அந்த விநாயகருக்கு பேர் என்ன தெரியுமோ? பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார்னா பொல்லாத பிள்ளையார்னு அர்த்தம் இல்லை. பொல்லா பிள்ளையார்னா தமிழில் என்ன தெரியுமா? உளியால் கொண்டு செதுக்கப்படாத பிள்ளையார், தானாக உருவாகிய பிள்ளையார். அவருக்கு பேர் பொல்லா பிள்ளையார்னு பேர். அந்த ஊரில் அந்த விநாயகரை கும்பிட்ற ஒரு அந்தணருக்கு மகனாக பிறக்கிறார் இந்த நம்பின்னு பேர். ஒரு நாள் இந்த பையன் கொஞ்ச நாள் வளரதான் அவங்க அப்பா தினமும் பிள்ளையாருக்கு போய் அபிஷேகம் பண்ணி பிரசாதம்லாம் வச்சுட்டு பிள்ளையாரை கும்பிடுவார். ஒரு நாள் இவங்க அப்பா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். சொல்கிறாரு, நம்பி இன்றைக்கி நீ போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதம் வச்சுட்டு வா. அப்பா போயிட்டார். அம்மா கிட்டே போகிறான் இந்த பையன். அம்மா, பிள்ளையாருக்கு அப்பா என்னம்மா அபிஷேகம்லாம் பண்ண சொன்னார். அப்படின்னா என்னம்மா? டேய், பிள்ளையாரை குளிப்பாட்டுறா. நீ எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறியோ அதே மாதிரி நீ எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியோ அதே மாதிரி அவரையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறா. அவருக்கு ஆமாம்மா, அவர் குளிச்சாருன்னா அவருக்கு பசிக்குமே, அவருக்கு சாப்பாடு, அதுக்கு தான்டா கொலக்கட்டை தரேன், அவருக்கு கொண்டு போய் பிரசாதமாக கொடுத்துட்டு வா. சரிம்மான்ட்டு பையனும் வாங்கிட்டான். பிள்ளையாருக்கு ஏறி குளிச்சுட்றான். இந்த பிள்ளையார் கொஞ்சம் ஒசரமாக இருக்கார். பையன் கொஞ்சம் கொஞ்சம் சிறுசாக இருக்கான். என்ன பண்ணுறான் பையன்? விநாயகருடைய முட்டி அந்த தொடைக்கு மேலே ஏறி அப்படியே மேலேருந்து தண்ணி ஊற்றுறான். அப்போ தான் ஃபுல்லாக போகும்ன்ட்டு. ஏங்க, பிள்ளையார் மேலே காலை வச்சு நம்ம மேலே ஏறலாமா? அவர் ஏறலாம், நம்ம ஏறக்கூடாது. ஏன்னா அவர் அன்புனால் ஏறுறாரு. நம்மளுக்கு அப்படிலாம் அந்த அன்பு அவ்வளோவா இல்லை, நம்ம ஏறக்கூடாது. அவர் ஏறலாம், நம்ம ஏறக்கூடாது. ஏறார் பிள்ளையாரே. எப்படி இவருக்கு எப்படி ஒரு நல்ல நண்பர் இருந்தாரோ எப்படி குளிப்பாட்டுவார், குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி குளிப்பாட்டுவார், அந்த மாதிரி பிள்ளையார் அன்பாக குளிப்பாட்டுறாரு. பின்னாடியெல்லாம் குளிப்பாட்டுறாரு. என்ன தேய்ச்சி விட்றாரு? முன்னாடி தேய்ச்சி விட்றாரு. அப்படியே முதுகுக்கெல்லாம் தேய்ச்சி விட்றாரு. பின்னாடியெல்லாம் தேய்ச்சி விட்றாரு. அவங்க அப்பா கூட இப்படி பண்ண மாட்டார். விநாயகராக பார்க்குறாரு. கடவுளை கல்லாக பார்க்கல, கடவுளாக பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே பார்க்குறாரு. கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானங்கிற மாதிரி கள்ளக்கண்டா நாயகனை காணம். அதாவது கடவுளை கல்லாக பார்த்தீங்கன்னா நாயகன் தெரிய மாட்டார். அதான் கல்லை கண்டால் நாயை காணம். நாய்னா நாய் இல்லை, நாயகன். அதே மாதிரி கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானம். நாயகனாக பார்த்தா அது கல்லா தெரியாது. இதுதான் தமிழோடைய தமிழ் பழைய பழமொழி. பையன் பிள்ளையாருக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டான். பிள்ளையாருக்கு சாப்பாடு வைக்கிறான், கொலக்கட்டை. அம்மா ஒரு 20 கொலக்கட்டை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. எடுத்து வைக்கிறான். பிள்ளையாரே சாப்பிடு. பிள்ளையார் சாப்பிடல. எங்கள் பிள்ளையார் சாப்பிடுவாரா? சாப்பிட்டா அடுத்த தடவை நம்ம பிரசாதம் வைப்போமா? அடிக்கிற விலைவாசிக்கு, வீசுகிற விலைவாசிக்கு இதில் வேறு அடுத்து இவருக்கு வேறு சாப்பாடு வைக்கணுமான்னு விட்ருவோமா? நம்ம விநாயகரை சதுர்த்தின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சுப்போம். கேட்டால் அதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடுவார். பிள்ளையார் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டானா சத்தியமாக நம்ம வைக்க மாட்டாங்க. பார்க்குறாரு, நம்பி இது குழந்தை. பிள்ளையாரே சாப்பிடு. எனக்கு பாரு, பாடசாலைக்கு டைம் ஆகிடுச்சு, ஆசான் திட்டுவாப்பில்ல, நீ டக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா நான் போகணும். பிள்ளையார் சாப்பிடவே இல்லை. பிள்ளையாரே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா அதனால தான் நீ சாப்பிட்லையா? என்னை மன்னிச்சிடு, நான் சின்ன பையன் தானே, எதுவும் தப்பு பண்ணாலும் நீ என்னை மன்னிச்சிடு. சாப்பிடவே இல்லை. பிள்ளையாரே, இப்போ மட்டும் நீ சாப்பிடல, இந்த முரட்டுக்கல் இருக்குல்ல உன் பாதத்தில் அப்படியே தடையை முட்டி நான் செத்து போயிடுவேன். பையன் ஓங்கி தடையை முட்டினார். பிள்ளையார் ஓடி வந்துட்டார். இவன் சொன்னதை செய்யக்கூடிய பையன். இவன் தலையிலேருந்து ரத்தம் வரக்கூடாதுன்னு பிள்ளையார் ஓடிட்டார். டே, நான் சாப்பிட்றேன்டா. பிள்ளையார் எடுத்து கொழுக்கட்டையை சாப்பிட்டார். இவர் ஊருக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் அம்மா டிஃபன் பாக்ஸ் இந்த கொடுத்த அந்த கூடையை திறந்து பார்க்குறாங்க, கொலக்கட்டையை காணும். டேய் தம்பி, 20 கொலக்கட்டை இருந்துச்சு, எங்கடா? அம்மா, பிள்ளையார் சாப்பிட்டாரா? எந்த ஊர்லடா பிள்ளையார் சாப்பிட்டாரு? உண்மையை சொல்கிறா தம்பி, பொய் சொல்லாத. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன். நிஜமாலுமே பிள்ளையார் தான் சாப்பிட்டார். உட்காந்து, தம்பி யாருப்பா உனக்கு பொய் சொல்ல பழக்கி கொடுத்தா? அவங்க அப்பா வந்தார். என்ன ஆச்சு? ஏன் பிள்ளையை திட்டிகிட்டு இருக்க? எங்கள் கொலக்கட்டையை கொடுத்து விட்டேன். என்னடான்னு காரணம் என்னடான்னு கேட்டால் பிள்ளையார் சாப்பிட்டார். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், பிள்ளையார் தான் சாப்பிட்டார். நான் எனக்கு பாடத்துக்கு போக ரொம்ப தாமதமாகிடுச்சு. பிள்ளையாரே சாப்பிடுன்னா, இல்லைனா கல்லை முட்டி பண்ணால் பிள்ளையார் சாப்பிட்டார். பிள்ளையார் சாப்பிட்டாரா? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. சரி, முன்னாடி சாப்பிட்ட பிள்ளையார் இப்போ திரும்ப சாப்பிட சொல்லி மறுபடியும் 40 கொலக்கட்டை எக்ஸ்ட்ராவாக எடுத்து கூடையில் போட்டு போயிட்டாங்க. ஊரே நிற்கிது.
முன்னாடி வச்சிட்டார். பிள்ளையாரையே வந்து சாப்பிடு. பிள்ளையார் வரல. பிள்ளையாரே நான் முன்னாடி கூப்பிட்டப்ப வந்தால் கூட பரவாயில்ல, இப்போ வரலன்னா நான் முன்னாடி சொன்னது பொய்யா போயிடும், நீ வந்து சாப்பிட்டதை நான் சொன்னது அது பொய்யா போயிடும், வந்து சாப்பிடு. பிள்ளையார் வந்தார். எல்லோரும் பார்த்தாங்க, பிள்ளையார் வருவாரா, தும்பி கையினால் சாப்பிடுவாரா, எப்படி சாப்பிடுவார், 2 கையினாலையும் சாப்பிடுவாரா, இல்லை தும்பி கையினால் சாப்பிடுவாரா? பிள்ளையார் வந்தார், அமர்ந்து அந்த நம்பியாண்டார் நம்பிகளின் அன்பை பருகினார். அவருக்கு தந்த அன்போடு தந்த கொலக்கட்டையை பருகினார். பருகிட்டு அந்த பிள்ளையார் போயிட்டார். இப்போது எல்லோரும் போயிட்டாங்க. சரி, நம்பியாண்டார் நம்பிகள் புகழ் ஊர் முழுக்க பரவிடுச்சு. இப்போ இந்த நம்பியாண்டார் நம்பிகளை பார்த்தார். பிள்ளையாரே, நீ சாப்பிடாதனால எனக்கு லேட்டாக போச்சு. உள்ளே போனோம்னா ஆசான் திட்டுவாப்பில். லேட்டாக போச்சுன்னா அந்த டீச்சர் திட்டுவார். நீ என்ன பண்ணுற, நீ எனக்கு எல்லா கல்வியும் சொல்லித்தர. பிள்ளையாரிடம் கல்வி கற்றவர் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் பெரும் ஞானி. சரி, இப்படி இவர் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் பெரிய ஒரு மாமன்னன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ராஜராஜ சோழ மாமன்னனின் காலம் அது. கிட்டத்தட்ட அது ஒரு 10ஆம் நூற்றாண்டு காலம். அப்போது பழையாறைன்னு ஒரு ஊர், முன்னாடி சோழர்களுடைய தலைநகரம் பழையாறை. அந்த இடத்துக்கு இந்த ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை தேவின்னு பேர் பழையாறை கோயிலுக்குள்ளே போனால் அங்கே பூக்கற்ற ஒரு பையன் அழகாக ஒரு பாட்டு பாடினான். பாட்டோன்னு இந்த குந்தவை கேட்டாங்கல்ல, அந்த குந்தவை நாச்சியார் கேட்டாங்க, உருகிட்டாங்க. தம்பி இங்கே வாப்பா, கிட்டத்தட்ட ராஜா மாதா மாதிரி, மகாராணி மாதிரி, ராஜராஜ சோழனுக்கு அக்கானா ராஜராஜ சோழன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த அக்கா தான் சொல்லுவாங்க. இவங்க சொன்னாங்கன்னா ராஜராஜ சோழன் அக்கா அப்படியே உங்கள் ஆணைப்படியே நடக்கட்டும்னு அப்படி கேட்பார். அந்த பூக்கற்ற பையனை கூப்பிட்றாங்க இந்த குந்தவை நாச்சியார். தம்பி என்னப்பா பாட்டு பாடின? இதுவா, இது தேவாரம். எங்கே அந்த பாட்டு திரும்ப சொல்லுப்பா, நான் எழுதுறேன். என்ன பாட்டு தெரியுமா? திருநாவுக்கரசர் சிதம்பரத்தில் போய் பாடின பாட்டு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தே. நடராஜா, உன் பொற்பாதங்களை காணப்பெற்றால் இந்த ஊர்லேயே நான் பிறக்கணும் சாமி. ஒவ்வொரு ஜென்மத்தையும் நான் இந்த ஊர்லேயே பிறக்கிறேன் சாமி, எனக்கு ஜென்மத்தை கொடு. ஆனால் நீ இந்த ஊரில் நீ பிறக்கவே, அப்போ தான் உன் நடராஜா உன் தாண்டவத்தை உன் பொற்பாதத்தை பார்க்க முடியும் ஐயான்னு சொன்னவர் திருநாவுக்கரசு சாமிகள். கேட்டாரா, தம்பி இந்த பாட்டை உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா? அம்மா, இதை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. எங்கே உங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஓடி வந்தார். அம்மா சொல்லுங்கள், ஏதோ கூப்பிட்டீங்களாம்மா? இந்த பாட்டு என்னது? இது தேவாரத்தில் இருக்குது. அப்படியா, தேவாரம்னு ஒன்று இருக்கா? உங்களுக்கு எவ்வளோ பாட்டு தெரியும்? எனக்கு கொஞ்சம் பாட்டு தெரியும், ஒரு 4-5 பாட்டு தெரியும், சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன்னு எழுதி வாங்கிட்டாங்க. தேவாரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆமாம் அம்மா, இந்த தமிழ்நாடு முழுக்க நான் 3 பெருமக்கள் போய் ஒவ்வொரு ஆலயமாக பாடினார்கள் தேவாரம். 3 தமிழ்னு பேர். வெளியே வந்தா ராஜராஜ சோழன். ராஜராஜா, அக்கா சொல்லுக்கா, தேவாரம்னு ஒன்று இருக்கான், அருமையான தமிழ்ரா, அதை விட்டுறாத, தமிழை விடக்கூடாதுரா, போய் தேடு, தேவாரத்தை தொகுத்து கொண்டு வா. ராஜராஜ சோழன் ஊர் முழுக்க போய் பார்க்குறான், ஒன்றும் கிடைக்கல. தேவாரம்னு எதுவும் கிடையாது. இந்த சின்ன முன்னூர் பக்கத்தில் தேவாரம்னு ஒரு ஊர் வேணா இருக்குது, அதை வேணா சொல்கிறாங்களே தவிர தேவாரம்னு 3 பாடிய தேவாரம் கிடைக்கல. அப்போ தான் ஒரு யோசனை வருது. நம்பியாண்டார் நம்பிகள் இந்த திருநாரையூரில் ஒருத்தர் இருக்கார், பிள்ளையார் கூடயே பேசுகிறவரே, அவர்கிட்ட சொல்லி பிள்ளையார்கிட்ட கேட்டு தேவாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்க சொல்லுவேன்னு நான் திருநாரையூர் கொண்டாரு. நம்பியாண்டார் நம்பிகள் பிள்ளையார் முன்னாடி இருக்கார். காலில் போய் விழுந்துட்டார் ராஜராஜ சோழன். சுவாமி குருநாதா, பிள்ளையார்கிட்ட கேட்டு தேவாரம் எங்கே இருக்குன்னு கேளுங்க. பொல்லா பிள்ளையார்கிட்ட நம்பியாண்டார் நம்பி கேட்குறார். பிள்ளையாரே, இந்த தேவாரம் இருக்கே, அதே 3 பாடிய தேவாரம் எங்கே இருக்குது? அதுவா, சிதம்பரத்தில் தில்லைவாழ் அந்தனர்கள் ஒரு அறையில் தேவாரங்களை எல்லாம் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போய் இந்த ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பி சாமிகளும் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டாங்க. தில்லைவாழ் அந்தனர்கள் கேட்குறாங்க, தேவாரத்தை எங்களுக்கு கொடுங்க. தேவாரமா? 3 பெருமக்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமி 3 பேர் வந்து இந்த தேவாரத்தை இங்கே வச்சுட்டு போனாங்க. அவங்க 3 பேரும் நேராக வந்து கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம், அது வரைக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இந்த ராஜராஜ சோழன் சிரிச்சுக்கிட்டான். சரி, வெளியே வந்து அடுத்த நாள் நாங்கள் கொண்டு 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் சாவியை எடுத்து ரெடியாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டான். அந்த ராஜராஜ சோழன் ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இந்த காட்சி வரும். சிவாஜி கணேசன் அழகாக நடிச்சிருப்பார். என்னது 4 பெருமக்கள் வராங்களா? ஏங்க, ஞானசம்பந்த சாமியும் அப்பர் சாமியும் 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி சாமி 8ஆம் நூற்றாண்டு. அவங்க எப்படிங்க இந்த காலத்தில் வருவாங்க? எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன பண்ண போகிறார் ராஜராஜ சோழன்? அவங்க வானத்திலேருந்து வருவாங்களா, இல்லை சுந்தரமூர்த்தி சாமி வந்த மாதிரி இந்த ஐராவணம் யானையில் வருவாங்களா, எப்படி சிறுமான் கூட்டிகிட்டு வருவாரா, என்னன்னு தெரியல. வந்து பார்த்தா 3 பேர்த்தோடைய சிலை, தங்கச்சிலை,
அப்போ ஞானசம்பந்த சாமிகளுடைய சிலை செம்பு திருமேனின்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்த சாமிகளுடைய செம்பு திருமேனி, திருநாவுக்கரசர் அப்பர் சாமிகளின் திருமேனி, சுந்தரமூர்த்தி சாமிகளின் திருமேனி. இப்போ தில்லைவாழந்தனர்கள் இதை தில்லைவாழந்தன பெருமக்கள் இதை சிலைனா நடராஜாவையே சிலன்றுவாங்க. முதல்ல ஆடுற நடராஜாவையே சிலன்றுவாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, சாவியை கொடுத்துட்டாங்க. ராஜராஜ சோழன் உள்ளே திறந்து போய் பார்த்தா கண்ணீர் விடுறான். ஐயோ பெருமானே இப்படி போச்சேண்டு. நம்பியாண்டார் நம்பி சாமியார் வந்து பார்த்தார், கண் கலங்கிட்டார். பெருமானே ஞானசம்பந்தரே இப்படி ஆகி போச்சே என்னடான்னு பார்த்தா, ஞானசம்பந்தர் பாடின தேவாரங்கள் 16,000 பாட்டு, அப்பர் சாமி பாடினது 49,000 பாட்டு, சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினது 32,000 பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பாட்டு தேவாரம். அந்த தேவாரத்தில் வெறும் 8,000 பாட்டு தான் கிடச்சிது. ஞானசம்பந்தரோடது, அப்பர் சாமிகளோடது, சுந்தரமூர்த்தி சாமிகளோடது 3 பேர்த்தையும் சேர்த்து வெறும் 8,000 பாட்டு, வெறும் 8% கிடச்சிது. மேலிருந்து ஒரு அசரீரி வாக்கு, இந்த உலகுக்கு தேவையானது மட்டுமே நாம் இங்கே கொடுத்துள்ளோம் என்று ஒரு அசரீரி வாக்கு. ராஜராஜ சோழ மகாராஜா ஒவ்வொரு ஆலயங்களிலும் தேவாரம் பாடுவதற்காக ஓதுவார் மூர்த்திகளை அங்கே நியமனம் செய்து அவர்களுக்கு நிறைய தொகைகளை கொடுத்தார். தேவாரங்களை வளர்த்து காத்தார். இப்பேற்பட்ட நம் நம்பியாண்டார் நம்பி சாமிகள். சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூரில் திருத்தொண்டர் தொகை பாடினார். அதில் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒரு அறவரி, ஒரு சில அடியார்களுக்கு அறவரி கொடுப்பார், ஒரு சில அடியார்களுக்கு ஒரு வரி, ஒரு சில அடியார்களுக்கு ஞானசம்பந்தருக்குலாம் 2.5 வரி. அவர் இஷ்டப்படி பாடுவார் சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்படி பாடினது திருத்தொண்டர் தொகை. 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியது திருத்தொண்டர் தொகை. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் நம்பியாண்டார் நம்பி சாமிகள் இந்த திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக வைத்து திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். இதில் ஒவ்வொரு அடியார்களுக்கும் தனித்தனியாக ஒரு 4 வரியாக பாடிடுவார். திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2 நூல்கள், இந்த 2 பாட்டையும் அடிப்படையாக வைத்து திருத்தொண்டர் தொகையையும் திருத்தொண்டர் திருவந்தாதியையும் அடிப்படையாக வைத்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்டதே திருத்தொண்டர் புராணம் என்னப்படும் பெரிய புராணம். பக்தி சுவைனனை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவர் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம். எனவே அப்பேற்பட்ட நம் குருநாதர் நம்பியாண்டார் நம்பி சாமிகளின் குரு பூஜை என்று அவரை பற்றி பேசும் வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்துள்ளதால் அந்த வாய்ப்பை நல்கிய நம் ஞானசம்பந்த சாமிகள் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவை நம் குருநாதர் நம்பியாண்டார் நம்பி சாமிகளின் திருவடிகளில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்மணித்து இந்த பதிவை நம்பியாண்டார் நம்பி சாமிகளின் திருத்தாள்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு 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 திருநாவுக்கரசு.